படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதுதான் திமுகவின் நோக்கம் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ் சமூகம் ஒருபோதும் எழுத்தாளர்களை கொண்டாட தவறியதே இல்லை எனவும், எழுத்தாளர்களை போற்றும் சமூகமே உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெறும் படைப்பாளர்களுக்கும் வீடு வழங்கணும் என்று முடிவு செஞ்சு முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் அன்று கனவு இல்லம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தின. இந்த திட்டத்தில் 15 அறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கனவு இல்லம் வழங்கியிருக்கு. கனவு இல்லம் திட்டத்தினுடைய நீட்சியா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்றவர்களும் கனவு இல்லம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு இதுவரை 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கனவு இல்லம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டம் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் இதனை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். தமிழ் சமூகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரை போன்ற படைப்பாளிகள் உருவாகணும். படைப்பாற்றல் பெற்றவர்கள் தொடர்ந்து தங்களுடைய படைப்பை எழுதி வழங்கணும். சிறந்த படைப்புகளை இதுபோன்ற அமைப்புகள் பாராட்டணும். படைப்பாளிகள் அவங்க வாழ்கிற காலத்தில் அங்கீகாரம் பெறணும்.